இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. ஹாய் கேர்ள்ஸ், ஜிஎல் பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக இதை வீடியோவாக போகணுன்னு ட்ரை பண்ணேன். அதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. வெல்கம் கேர்ள்ஸ், உங்களோட நான். ஜிஎல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட், கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் லவ். அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற லவ் அப்படி இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸ் தான் என்ன, கேரிங் தான் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் திடீர்னு பிரேக்கப் பண்ணுறாங்க. அதான் ஏன்னு தெரியல. எல்ஜிபிடிக்கு ரெயின்போவை ப்ரைடலாக யார்டா கொடுத்தாங்கன்னு தெரியல. எப்படி ரெயின்போ ஃபியூ செகண்டில் மறைஞ்சு போகுதோ அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ் லவ்வும் சட்டுன்னு மறைஞ்சு போகுது. யூடியூப்பில் கூட சில ஜிஎல் கப்புள்ஸ் பிரேக் பண்ணிட்டு போனாங்க. ஏண்டா நல்லா தானே இருந்தாங்க, இப்போ இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன தான் ரீசனாக இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். தெரியல. ட்ரூ லவ் விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ட்ரூ லவ் தான் ஃபஸ்ட் உடஞ்சி போகுது. அதுவும் காரணமே இல்லாமல் அந்த அளவுக்கு நேசிச்சுட்டு ஈஸியாக தூக்கி போட்டு போகிறாங்க. நான் கேட்குறேன், உண்மையாக லவ் பண்ணியிருந்தா விட்டு போக மனசு வருமா? ஃபஸ்ட்டு என்ன நடந்தாலும் விட்டு போக நினைக்கிறது ட்ரூ லவ். எப்போ விட்டு போகலான்னு காரணத்தை தேடுதோ அது ஃபஸ்ட் லவ்வே இல்லை. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இல்லையோ அது என்றைக்கும் நிலைக்காது. சண்டை இல்லாத லவ் எங்கேயாவது இருக்கா என்ன? எல்லா லவ்லேயும் ப்ராப்ளம் வரும் போகும். அதுவும் கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் லவ்வில் சொல்லவே வேணாம். பிரச்சனையை பேஸ் பண்ண முடியாதவங்க தான் பயந்து போய் கடைசியில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையே விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன தான் சண்டையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், அதை பெருசாக எடுத்துக்காமல் கடந்து போயிடுங்க. மன்னிக்க முடியாத தவறையும் அது எவ்வளோ பெரிய தவறாக தான் இருக்கட்டுமே, அதை ஒரு உண்மையான லவ்வால் தான் மறக்கவும் முடியும், மன்னிக்கவும் முடியும். எவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் புரிஞ்சு போகணுன்னு மட்டும் தப்பாக முடிவு எடுக்காதீங்க. அப்புறம் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ கோபத்தில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வேறு ஜென்டரை மேரேஜ் பண்ண நினச்சிங்கன்னா அது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இல்லை, அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற பெரிய பனிஷ்மெண்ட். அவசரப்பட்டு யோசிக்காமல் எடுக்கிற ஒரு தவறான முடிவு தான் ஒரு நாள் உங்கள் லைஃபே இல்லாமல் பண்ணிடும். உங்களால் தெளிவாக முடிவு எடுக்க முடியலன்னா உங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை முழுசாக நம்பி ஒப்படைச்சிடுங்க. அவங்க உங்களை பிடிச்ச கையை என்ன ஆனாலும் விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஜிஎல் பர்சனாக உணர்ந்த பிறகு, அதுவும் மனசால் ஒருத்தங்களை நேசித்த பிறகு, இன்னொரு ஜென்டரை மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஒரு நாள் கூட வாழ முடியாது. ப்ளீஸ் மனசில் வச்சுக்கோங்க. உண்மையாக ஒருத்தங்களை நேசித்த பின்னாடி இன்னொருத்தங்களை ஒரு நாள் மனசு ஏற்றுக்காது. எல்லாமுமா வாழ்ந்துட்டு யாரோ மாதிரி வாழ்கிறதுங்கிறது நரகத்துக்கும் மேலே. மனசை கொண்டுட்டு அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது. ஒரு ரிக்வெஸ்ட் கேர்ள்ஸ், ஜிஎல் ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், தப்பு இல்லை. பட் அவங்கள அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு தடவை கூட மறந்தும் யோசிக்காதீங்க. ஒருவேளை யாராவது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி இருந்தால் எந்த காரணத்துக்காகவும் 1000 சண்டை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, விட்டு போகணுன்னு மட்டும் தப்பாக ஒரு நாளும் முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் யாராக ஃபீல் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. லைஃப் ஒரு தடவை தான், அதை உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. ஒரு தடவை தப்பாக முடிவு எடுத்துட்டா எதையும் மாற்ற முடியாது. முடிஞ்சது தான். உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அப்புறம் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வாழ போகிறீங்க. அப்போ அதில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? யுவர் லைஃப் யுவர் சாய்ஸ். உங்கள் ஃபீலிங்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட நான்.